நீங்க தான் பெரியவங்களா இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அங்கிள். நீ சொல்றதும் சரிதான்மா. புனிதா அதுக்கு சரின்னு சொல்லணுமே. நீங்க வந்து எங்க வீட்டுல பேசுங்க மாமான்னு புனிதா சொன்னா தானமா நான் நம்பிக்கிட்ட பேச முடியும். அக்கா சொல்லவே மாட்டா அங்கிள். அது தெரிஞ்சுதானே நானே வந்திருக்கேன். நீங்க தான் முதலடி எடுத்து வைக்கணும். கபிலன் புனிதாவை பார்க்கத்தாமா போயிருக்கான். அவகிட்ட இருந்து போன் வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நல்ல விஷயத்த தெரியப்படுத்த தானே அங்கிள் போறோம். இப்பவே கல்யாணமா பண்ண போறோம். என் வீட்டு நிலைமை எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். அதனாலதான் சொல்றேன், நீங்க உடனே பேசுறது நல்லது. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் அப்பா பாலாவே இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்லப்பா, நாம என்ன உடனேவா கல்யாணத்தை பண்ண போறோம்? அண்ணனும் அண்ணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புற விஷயத்த புனிதா அண்ணி வீட்டுல சொல்லுவோம். அங்கிள் என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, எதுக்கும் கபிலன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. வேணாம்ப்பா, நம்ம அண்ணி வீட்டுல விஷயத்த சொல்லி ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம். நல்ல ஐடியா அங்கிள். ரொம்ப யோசிக்க வேண்டாம். அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன அங்கிள் இருக்கு? அமுதா, பாலா சொல்ற மாதிரி நாம நம்பி வீட்டுக்கு போய் விஷயத்தை தெரியப்படுத்தி புனிதாவை பொண்ணு கேட்டு வருவோம். அதானே முறை. பாலா, நீயும் எங்க கூட வரியா? ஐயோ, நான் வரல அங்கிள். நான் ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க ஜாதகம் வேற கேட்டதை நினைச்சு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அக்கா வேற வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி நான் இங்க வந்ததோ பேசினதோ யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. புனிதாக்கா கிட்ட கூட சொல்லிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ். சரிம்மா, நாங்க உன்னை பார்க்கவே இல்லை, போதுமா? போதும் அங்கிள், நல்ல முடிவோட வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிம்மா. அமுதா, எனக்கு போன் பண்ணி சொல்லணும், சரியா? உங்களுக்கு சொல்லாமையா பாலா? போங்க போங்க. விஷயத்த சொன்னதும் உங்களுக்கு அந்த வீட்ல கிடைக்கிற மரியாதைய இன்னைக்கு அந்த புனிதாவும் தெரிஞ்சுப்பா. சரி அங்கிள், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா பாலா, பாத்து போ. அமுதா வரேன். பாய். பாய். அப்பா அப்பா, நம்ம உடனே போலாம்ப்பா. சரிம்மா, வா. வாங்க. பிரதாப், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. ஆஃபீஸுக்கு போகாமல் எதுக்கு இந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருக்காங்க? அப்படி யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே. சரி, பார்ப்போம். புனிதா, வாங்க கபிலன், உட்காருங்க. இவனா? இவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான்? இவனை பார்க்க புனிதா அதுக்கு காஃபி ஷாப் வரைக்கும் வரணும்? ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்கலாமே. இங்கே வர சொல்லி பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கபிலன், நீங்க ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன சர்ப்ரைஸ்? இதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டா அதுல என்னங்க சர்ப்ரைஸ் இருக்கு? முதல்ல புனிதா, இங்க பாருங்க, உங்க தலையில இருக்கிற ஆபீஸ் பொறுப்பெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் என்னோட புனிதாவா மாறுங்க. ஏங்க, இதுக்கு நீங்க சிரிக்காமலே இருந்துருக்கலாம். சரி, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொன்னீங்களே, அந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. இல்ல, நான் அது அப்புறமா சொல்றேன். உங்க சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். பொறுமையா இருங்க. இப்பயே அவசரப்பட்டா எப்படி?
சர்ப்ரைஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே ரிவீல் பண்ணணும். சரி, முதல்ல நீங்கள் கண்ணை மூடுங்க. எதுக்கு கபிலன்? நீங்கள் கண்ணை மூடுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். ம். இப்போ கண்ணை திறங்க புனிதா. I love you, புனிதா. கபிலன், என்ன பண்றீங்க? எந்திரிங்க ப்ளீஸ், என்ன? எந்திரிங்க கபிலன். பிடிச்சிருக்கா? என்னைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தனா, உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனா நான் உங்க கூடவே இருப்பேன் புனிதா. உங்க காதலை நான் ஏத்துக்கிட்டாலும் இந்த காதல் நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போகுமான்னு எனக்கு தெரியாது. வீட்ல நடக்கிற விஷயம்லாம் என்னால சொல்ல முடியல. அதை சொல்ல வரும்போதெல்லாம் உங்க அன்பை என்ன சொல்ல விடாம தடுக்குது. ஹலோ, எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? அப்படியே வாய் அடிச்சு போயிட்டீங்க போல. சரி, மோதிரம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கான ஆசாசியா வாங்கினது, நம்ம காதலோட அடையாளமா இது எப்போ உங்க கையிலேயே இருக்கணும் புனிதா. ஓ, இவங்க லவ் பண்றாங்களா? என்னோட 300 கோடி ரூபாய் கனவுக்கு இவன் தான் புது வில்லனா? கபிலா, புனிதாவுக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணலாம், ஆனா அவ என்னைக்குமே எனக்கு தான். அது சரி, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தீங்க, அதை சொல்லுங்க கேட்போம். அது கபிலன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயோ, இதுல எதுக்குங்க தயக்கம்? என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லுங்க. கபிலன், அப்பா இப்பதான் உடம்பு தேறிட்டு வந்துட்டு இருக்காரு.